7ஆம் ஆண்டு நினைவு நாளில் அவருடைய கொள்கைகளையும் மக்களுக்கு அவர் செய்த சேவைகளையும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு வந்துள்ளேன். மத்திய அரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து என்ன? அதாவது இந்த மத்திய அரசு தாக்கல் செஞ்ச நிதிநிலை அறிக்கை எப்போதும் உள்ள சாதாரண அறிக்கையாக தான் நான் பார்க்குறேன். அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படிங்கும் போது தமிழ்நாட்டுக்கு எதுவும் பெருசாக ஒன்றும் தனியாக ஒன்றும் சொல்லல. பொதுவாக அவங்க சொல்லியிருக்கிறது பெண்களுக்கு, அதாவது பணிபுரியும் பெண்களுக்கான தங்கும் விடுதிகள் நாடு முழுவதும் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. அது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2013 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சியில் வேலை செய்யும் பெண்களுக்காக அதிக இடங்களில் தங்கும் விடுதிகள் அம்மா ஏற்கனவே செஞ்சிருக்காங்க. 2013 23 கோடியே 83 லட்சம் ரூபாய் செலவில் நிறைய இடங்கள்ல அம்மா செஞ்சிருந்த திட்டம் தான் இது. ஆனால் இப்போ மத்திய அரசு இதை சொல்லியிருக்கு, நாடு முழுவதும், அதாவது இந்தியா முழுவதும் இந்த பணியை நாங்கள் செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது தான். அதே போல் பாருங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் 2-3 அதில் வருது. அதாவது மாடு, ஆடு, கோழி இதுக்கெல்லாம் மானியத்தோட கடனுதவி எல்லாம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வரவேற்கத்தக்கது தான். இது ஏற்கனவே நம்ம தமிழ்நாட்டில் பின்தங்கிய மாவட்டங்கள் எல்லாம் அம்மா செஞ்ச திட்டம் தான் இது. அதே போல் சென்னை, ஹைதராபாத், சென்னை, பெங்களூர், அதாவது ரயில்வே திட்டம் அறிவிச்சிருக்காங்க. அது வரவேற்கக்கூடியது. மற்றபடி ஊதியம் வாங்கும் ஊழியர்களுக்கான வரி விகிதாச்சாரத்தில் எந்தவித மாற்றமும் இல்லைங்கிறது ஒரு பெரிய ஏமாற்றம் அளிக்குது. அதுதான் அதில் முக்கியமாக சொல்லக்கூடியது.